அமீர் நிச்சயம் அதை செய்திருக்க மாட்டார். அதே சமயத்தில் சீமான் பதிலால் பரபரப்பு. சமீபத்தில் ரூ. 2,000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் முன்னாள் திமுக நிர்வாகி என கூறப்படுவதால் இந்த விவகாரத்தில் திமுகவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஜாபர் சாதிக்குடன் இணைந்து இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தை அமீர் இயக்கி வந்தார். மேலும் ஜாபர் சாதிக்குடன் பல நிகழ்ச்சிகளிலும் அமீர் பங்கேற்றுள்ளார். எனவே இந்த போதைப்பொருள் கடத்தலில் அமீருக்கும் தொடர்பு இருக்கும் என பாஜக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே தன் மீதான குற்றச்சாட்டுக்கு அமீர் மறுப்பு தெரிவித்தும் கூட அவரது பெயர் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து அடிபட்டு கொண்டே வருகிறது. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் அமீர் விவகாரம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அமீரின் பெயர் இந்த விவகாரத்தில் அடிபடுவது குறித்து எனக்கு தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே நாம் பேச முடியும். ஒருத்தர் சினிமா எடுக்கணும் வர்றாரு, பணம் போடுறேன் என்று சொல்லும்போது உங்கள்கிட்ட பணம் எப்படி வந்தது என்று யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படித்தான் அமீரும் அவருடன் சேர்ந்திருப்பார். மற்றபடி அந்த குற்றச்செயலில் அமீர் ஈடுபட்டிருப்பாரா என்றால் அது நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் தெரிய வரும். ஆனால் அமீரை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அதை வைத்து நான் சொல்கிறேன், அமீர் ஒருபோதும் இதுபோன்ற நேர்மையற்ற செயலோ சமூக சீர்கேடான செயலையோ செய்யக்கூடியவன் இல்லை. உண்மையிலேயே இறை அச்சம் கொண்டவன். இஸ்லாமியர்கள் எல்லோரும் இறை அச்சம் கொண்டவர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அமீரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அமீர் அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. அமீர் ஒரு சாதாரணமான ஆள். இன்னொரு விஷயம், அமீர் எனக்கு ஆதரவாளனும் இல்லை, அவன் திமுக ஆதரவாளன். திமுகவுக்குத்தான் அவன் வாக்கு செலுத்தினான். ஆனால் எனக்கு நெருக்கமானவன். அவன் குடும்பத்தில் நானும் ஒரு ஆள் மாதிரிதான். அமீரை விட அவனது அண்ணன்கள் எல்லோரும் எனக்கு நல்ல நெருக்கம். அதை வைத்து சொல்கிறேன், அமீர் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடியவனே கிடையாது. தெரியாமல் செய்திருக்கலாம். ஒருவேளை அமீருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என நிரூபித்தால் அதை பற்றி பேசலாம். இவ்வாறு சீமான் கூறினார்.